Hey guys, welcome to Driving Tamizha. நம்மளோட சேனல்ல ஒரு 3 வீடியோஸ் போட்டுருக்கோம். எப்படி வந்துட்டு பைக் ஓட்டணும், ஸோ ஸ்பீட் பிரேக்கில் எப்படி ஏறணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இப்போ கிளச்சை எப்படி கரெக்டாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ எல்லாமே போட்டிருப்போம். ஒரு 3 வீடியோஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்குக்கு முன்னாடி அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டன்ஸோடைய பர்பஸ்லாம் என்ன, அந்த ஒரு இண்டிகேட்டர் ஆகட்டும், பாஸ் லைட் ஆகட்டும், இதோட பர்பஸ்லாம் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேர் பைக்கு பிகினிங்காக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால் அது சொல்கிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்குது சுவிட்ச் இருக்குது பார்ப்போம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, ரைட் சைடு என்ன இருக்குது, அதோட பர்பஸ் என்ன எப்படி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூட்ரல் காட்டு தான். ஸோ நீங்கள் வண்டியில் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப இந்த லைட்டிங் தான். இப்போ வர மாடல்லாம் லைட்டே இருக்குது, வச்சே வருது. ஸோ முன்னாடி லைட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஓல்டு மாடல், 2014 மாடலு. இப்போ இந்த வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ஆஃபில் இருக்குது. ஓகேவா, இது ஆஃப் சிக்னல், இந்த டாட் இருக்குல்ல, இது ஆஃபில் இருக்குது. ஸோ கீழே வந்து ஆஃபில் இருக்குது, இது ஆன். ஓகேவா, ஆனில் இருக்குது. இப்போ லைட்டு ஆனில் இருக்குது. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா இந்த சுவிட்சு லோ பீமு, ஹை பீமு அப்படியே. ஓகேவா, லைட்டோட பவர் தான். இது ஹை பீமு, இது லோ பீமு. ஓகேவா, லைட்டு வந்துட்டு இது பவரு குறைச்சலாக இருக்கும், இது பவரு அதிகமாக இருக்கும் முன்னாடி. ஓகேவா, ஹெட்லைட்டுக்கு நான் அதை காட்டுறேன். இந்த பக்கத்தில் பாருங்கள், அப்படியே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு ரைட் சைடு அவங்க போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் அடிக்கணும். ரைட்டில் திரும்ப போகிறீங்கன்னா ரைட் அடிக்கணும். ஓகேவா, இதில் தெரியுது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டால் அப்படியே ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்னு. ஓகேவா, அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு செல்ஃப் ஸ்டார்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டு. பாஸ் லைட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டு. இந்த பாஸ் லைட் எதுக்கு அப்படின்னா, பாஸ் லைட் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வருது, காரோ பைக்கோ இது வருது ரொம்ப ஹை பீமாக வருது, லைட்டை போட்டு ரொம்ப ஹை பீமாக வரப்போ உங்களுடைய கண்ணு கூசும் ஆப்போசிட்டில் வரதுனால. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் சிக்னல் கொடுக்கணும். நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வரவங்க உங்களுக்கு கண்ணு கூசுது அப்படின்னு அவங்களுடைய வண்டி ஹை பீமில் இருக்கும். ஓகேவா, அதை லோ பீமை மாற்றுவாங்க. அப்போ உங்கள் கண்ணு கூசாது. அதுக்கு நீங்கள் பேசாமல் கொடுக்குற சிக்னல் தான் இந்த பாஸ் லைட்டு. இதை அழுத்தணும். ஆப்போசிட்டில் வருங்க, இந்த இப்படி தான் அடிக்கும். அந்த வண்டியில் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அடிக்கும். சிக்னல் கொடுக்குறீங்க, அதாவது ஸோ எனக்கு கண்ணு கூசுது, உங்களுடைய வண்டியை வந்துட்டு லோ பீமை மாற்றுங்க அப்படி சிக்னல். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரோட்டை ஒட்டி போகிறப்ப கூட உங்களுடைய வண்டி தெரியாமல் அவங்க உங்கள் மேலே ஏற வந்தாங்க அப்படின்னா இது நீங்கள் காட்டிங்க அப்படின்னா இங்கே வண்டி தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக உங்கள் வண்டிக்கு வந்துட்டு நெருங்காமல் அந்த சைடு போவாங்க. ஸோ இந்த 2 பர்பஸ்க்காக இந்த பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நைட் டைமில் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கொஞ்சம் போதுமான ஒரு டிப்ஸு கிடச்சிருக்கு நம்புகிறோம். ஸோ அதுபோல் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்க பாஸ் லைட் எடுத்துக்கலாம். அதே போல் ஹார்னு, இண்டிகேட்டர் எல்லாமே கரெக்டான டைமில் எடுத்துக்கணும். அதே போல் வண்டியோட ஸ்டாண்டு, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே வண்டியோட சைட் ஸ்டாண்டை பாருங்கள். மேக்ஸிமம் அது ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைட் ஸ்டாண்டை அப்படியே போடாமல் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம கூட ரோட்டில் பார்த்தா ஸ்டாண்ட் எடுத்துக்கணும், ஸ்டாண்ட் எடுத்து சொல்லுவோம்ல. ஸோ தான் ரீசன்ஸ். ஸோ ஸ்டாண்டை எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்டாண்டை எடுத்துட்டோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பல்சர் போன்ற பைக்கெல்லாம் பல பைக்கெல்லாம் இந்த சிக்னலே வந்துடும். ஸோ சில நார்மலான பைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. நம்ம ஸ்டாண்டை நம்ம தான் கரெக்டாக எடுத்துட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் போகணும். சிக்னல் இதில் முன்னாடி ஸோ சென்சர் காட்டாது. ஓகேவா, ஃபைன். அதே போல் இந்த பைக் அப்படி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃப்டியாக ஓட்டணும். நான் ஒரு 3 வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அடுத்த வாரம் இந்த ஸ்கேட்டிங் ஷூலாம் இருக்குல்ல, ஸோ இப்போ பசங்க லாக்டவுனில் இருக்காங்க. ஸோ ஸ்கேட்டிங் ஷூ எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போடலாம் பிளானில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அதே போல் முத்ரா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் நண்பா, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.